நடந்த கூத்த பத்தியலா? இந்த அன்பு பிள்ளையால என்னென்ன ஆகி போய் கிடக்கு பாருங்க தே. என்னடி பண்றது? முடியாம கிடந்து தூக்கிக்கிட்டு ஓடுறாப்புல கிருஷ்ணன். அதை தான் நானும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். புள்ள எங்க? அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நிக்குது. நான் வேற கத்தி பேசிக்கிட்டு இது வேற நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுறா. சொல்ல முடியாது, சண்டைக்கு வந்தாலும் ஒரு வாழும் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இரு. ஆமா அக்கடான்னு பின்ன என்ன தேங்குறேன்? எனக்கு வர்ற கோபத்துக்கு உனக்கு மட்டும் கோபம் வரல, எனக்கு தான் வருது. என்ன பண்றது? இங்க பாருங்க தே, நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த அன்பு பண்ண வேலையால சேலையை குறின்னு பிடுங்கிட்டு போனதுனால இந்த பிள்ளை சாப்பிடாம கிடந்தால என்னன்னு தெரியல. ராத்திரி காலையில தெரியல, என்னமோ முடியலை போல. முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடல. இப்போ கிருஷ்ணன் காரை வர சொல்லி கூட்டிகிட்டு போகுது. ஐயோ கடவுளே, இந்த அம்பு பிள்ளையும் அருவி பிள்ளையும் யாராக இருந்தாலும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அந்த ரெண்டு பிள்ளைகளும். இப்போ மட்டும் ஏற்ற இப்படி மாறுச்சுக்க. இதுகளுக்கு அப்படி என்னதான் வந்துச்சுன்னு எனக்கே தெரியலை. நல்லா தானே இருந்துச்சுங்க எல்லாம் ஒன்று மண்ணா. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கே ஏன்னு புரியலை. நல்லா தாண்டி இருந்துச்சுங்க, திடுதிடுப்புன்னு தாண்டி. அம்புப்புல ஒரு நாள் மட்டும் சொன்னுச்சுத்த, உங்களை கடுப்படிக்கிறாக்கா, எனக்கு அதாக்கா அவளை பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ அவளுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால தாக்கா உங்களை அவள் பேசுகிறா பிடிக்கல, உங்களை போய் திட்டுறா, எனக்கு அது பிடிக்கலக்கா, அதாக்கா அவள் கூட நான் பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னான். நான் கூட சொன்னேன், ஏன் என்னைய பேசுனா பேசிட்டு போட்டோம், நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் என்னை பிரியாமல் இருக்கிற ஆளுக, எங்களால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது, எப்பவும் போல் நீங்கள் ஒத்துமையாக இருங்க அன்பு அப்படின்னு நான் சொன்னேன் அத்தை. அதுக்கு அவள் என்னடி சொன்னா? அவள் சொன்னா, இல்லைக்கா அவள் நல்லவளாக இருந்தா எனக்கு அதனால பிடிச்சிச்சு, இப்போ அவள் பேசுகிற பேச்சு எதுவுமே சரியில்லை, நான் அவளுக்கு நல்லது சொன்னாலும் அவள் எடுத்துக்கவும் மாட்டேங்கிறா, அப்படி நடந்துக்கிறாக்கா அப்படின்னு சொல்கிறா. அதனால எனக்கு பேச பிடிக்கலன்னு ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்பாளுக போல். இப்போ இந்த பிறந்த நாளுக்கு வந்து சேலை எடுத்து கொடுத்தா இவளுக்கு இருக்க துமுறு இவ போயிருக்கணும். என்னை வீட்டில் புருஷன் பார்த்துக்கிட்டேவா இருக்கேன், போகிறையா போகலையான்னு ஒரு எட்டி பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அவளுக்கு கோவம் வந்தோன்னா சேலையை பிடிங்கிட்டு போயிட்டா. இப்போ முடியாமல் இருக்கிறது நீ. இது யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நமக்கு தான் அடிச்சுக்கிட்டு மனசு. என்ன பண்ணுறது? ஆஸ்பத்திரியில் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம்னு தான் தோணுது. நம்ம போனோம்னா ஒன்னே யார் இங்கே வர சொன்னது? நீ எதுக்கு இங்கே வந்த நம்மளை பிடிச்சடிக்கவா? வேண்டாம்தே, அவங்களாச்சு என்னமோ பண்ணிட்டு போகிறா. அதை தான் நானும் சொல்கிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஆடாமல் உன் வேலை என்னமோ அதை பாரு. எவளும் உன்னைய போய் மதிக்க மாட்டாளுவ. நீ போனன்னு வையே, நீ எதுக்கு வந்தன்னு தான் கேட்பாளுங்க. தேவையா நமக்கு? உனக்கு 1008 வேலை கிடக்கு, உன் பொழப்ப பாருடி. மனசு கேட்க மாட்டேங்குது. தங்கச்சி 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 மாதிரி உயிராக இருந்தேன். ஆனால் இப்படி இருக்கும்போது எங்கத்தான் மனசு கேட்குது, பார்க்கணும் போல தான் இருக்குது. நீ தான் அப்படி பாசம் பாசம்னு உசுர விடுற, அவளுக்கெல்லாம் உன் மேலே அப்படி கிடையவே கிடையாது. சரியா? விடு, உன் பொழப்ப நீ பாரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எவெல்லாம் என் குடும்பம் இப்படி போகணும்னு நினச்சாலோ, என் பிள்ளை இப்படி ஆகணும்னு நினச்சாலோ அவெல்லாம் நல்லா இருப்பாளா? என்னதான் நினச்சாலுகளோ சாவ விட்டாலுகளோ தெரியல. என் பிள்ளை இப்படி இந்த நிலமையில ஆஸ்பத்திரியை மரமும் தூக்கிக்கிட்டு போயிருக்கு. இந்த அவங்க அம்மாவை காணும்னு இந்த பிள்ளை பிசுக்கு பிசுக்குன்னு பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குது. அவளு நினச்சதெல்லாம் நடந்துருச்சோ, அதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கூடி கூடி பேசுகிறாளுவோ போல. இவளுக்கு இந்த நிலைமை வராதா? என் மகளுக்கு தானா? அதிசயத்துக்கு 5000 பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துட்டோம்னு இப்படி பிடுங்கிட்டு போகிறாளே, அவன் முதல்ல நல்லா இருப்பாளா? ஐயோ கடவுளே, அப்படி என்னதான் அதிசய சேலைன்னு தெரியலையே என் மகளுக்கு. சரி போய் தொலைஞ்சிட்டு போது இது ஒரு சேலையான்னு நினச்சிட்டு இருக்கிறாளா? அதை நினைக்காம அவள் சேலையை வாங்கிட்டு போயிட்டான்னு இவ அழுது அழுது சோறு திங்காமல் இருந்து இப்போ யாருக்கு நட்டம்? யாருக்கு நட்டம்? உனக்கு தானே நட்டம். கடவுளே கடவுளே, எவர்களுக்கா இனிமே தான் சந்தோஷமா இருக்கும். என் மகளுக்கு இப்படி ஆனதை நினச்சி இனிமே தான் சந்தோஷப்படுவாளுங்க. ஏய் டாடி, என்ன என்ன நொன்ன என்ன சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கேங்க கடந்து? ஏன் பேசுறதுக்கு கூட வீட்டில் உரிமை இல்லையாக்கும்? என்னத்துக்கு ஏன் முன்னாடி நீ பேசிக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு நடந்த நிலைமையெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியாமையா இருக்கு? அதுக்கு எங்களை பேசுற மாதிரியே பேசுற? குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் பாக. அது மாதிரி நான் யாரையோ பேசுனா உனக்கு ஏன் குறுகுறுன்னு இருக்கு? அப்ப நீ தான் அப்படியெல்லாம் என் மகளை நினைக்கிறியோ? ஓடி முன்னாடி பேசுவாளா என்னடி எதுடின்னு கேட்டா வாய் சவுடால் பேசுறா. போடி முதல்ல, பிள்ளைய கொண்டா நான் பார்த்துக்க. ஒன்றும் தேவையில்ல, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் பேரனை பார்த்துக்க எனக்கு தெரியும். வந்துருச்சு நல்லா. அப்பப்போ இங்கே நின்றுக்கிட்டு லொடன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், அம்பிடுத்தேன் நடக்கிறது வேற. அப்போ பார்த்துக்கிட்டா தூக்கிக்கிட்டு போடி முதல்ல. இங்கே நின்றுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த விளக்க மாதிரி பிஞ்சு போயிருமீங்க. பிய்யும் என் கை ஒன்றும் புளியங்க பறிக்காது. என்னடி சொன்ன? இவங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கும் போல.
வாடா நம்ம போவோம். நம்ம நேர காலம் யாரை போய் சொல்றது, உங்க ஆத்தாக்காரிய சொல்லணும் எல்லாம். பாத்தியாத்த எவ்வளவு திமுருன்னு இதுக்கு காட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். என்னம்மா பேசுறாயே, அப்பா இம்புட்டு பேச்சா பேசுவாளுவ. நமக்கெல்லாம் ஒன்றும் பேச தெரிய மாட்டேங்குது. நானும் பார்க்குறேன் எம்புட்டு பேச்சு தான் பேசுது. என்னமோ வேணும்னே நம்மள பேசுகிற மாதிரியே பேசுது. ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தான் பேசுகிறா. சரி விடு, உன் பொழப்ப போய் பாரு. எவ்வளோ எங்கிட்ட போட்டு அவளை நினைக்கிறதுனால தான் நமக்கு திருப்பி திருப்பி ஆப்பு வைக்குது. அது என்னமோ உண்மைதாத்த, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. என்னடி பண்ணி வச்சிருக்கிறா? ஊருக்குலாம் உன்னையே பேசிட்டு தெரியுறா. என்னையவா? யாருமா? புரியுற மாதிரி பேசு. யாரா? அறிவிப்புல அவங்க அம்மா தான். அறிவிப்புல அவங்க அம்மா என்னைய பேசிட்டு தெரியுதா? அடி ஆமா, ஊர்ல நடந்து வர அம்புட்டு வேற சொல்றாளுவோ, உன் மவளை திட்டிக்கிட்டே தெரியுதுடி அப்படின்னு. ஏமா சேலை போய் பிடிங்காண்டியாமல்ல அவளுக்கு வாங்கி கொடுத்தத? ஆமா சொன்னாங்களா ஊருக்குள்ள. புடிங்கிட்டு வந்தது இல்லாம அவளுக்கு முடியாம புருஷன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டானாடி. ஏன்டி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? முடியாமையா? ஆமா முடியலையா ரொம்ப. இது தெரியாதே எனக்கு. என்ன பண்ணுச்சா? சாப்பிடாம குள்ளாம கிடந்திருப்பா அவளை அழுதுகிட்டே. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து ரொம்ப முடியலையா. ஆஸ்பத்திரி பண்ணி இது பேரனை தூக்கியம்மா. அப்படியா? என்ன நொப்படியா? ஊரே உன்னை வர விட்டுட்டு தெரியுது. தேவையாடி உனக்கு இதெல்லாம்? சும்மா கிடக்க மாட்டேன். உன்னை யார் முதல்ல எடுத்து கொடுக்க சொன்னது? ஏன் எடுத்து கொடுக்கணுங்கிற நீயே? எடுத்து கொடுத்துறதுன்னா அப்புறம் திருப்பிட்டு ஏன் போய் பிடுங்கிட்டு வர்ற? இதெல்லாம் பண்ணலாமா? யாராக இருந்தாலும் காரி மூஞ்சியில் துப்பாமல் விட மாட்டாங்க உன்னைய நீ பண்ணுற வேலைக்கு. ஏன்டி தேவையில்லாமல் ஆளுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு இது பண்ணி திரியிறமா? நான் கோவத்தில் பண்ணிட்டேம்மா. கௌதம் தெரிஞ்சா எனக்கு கொல்ல போகிறான். ஏற்கனவே அந்த சேலை வீட்டில் இருக்கக்கூடாது, நீ போய் அருவிட்ட கொடுத்துட்டு வரலன்னா நீ செத்தடி. நான் வீட்டுக்கு வரும்போது சேலை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனான். அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. இவ்வளவா? ஐயையோ, என்ன சொல்கிறதுனே தெரியல. அருவி அம்மா பண்ணுற வேலையெல்லாம் திட்டிகிட்டே தெரியுத. நான் போய் அருவி அம்மாட்ட பேசவா? வேணா சொல்கிறத கேளு. உன் மேலே கோவத்தில் இருக்கும் போல. ஏன் தேவையில்லாமல் நீ அங்கே போகணும்? அம்மா வந்துரு போய் பிறந்த நடக்கு சொல்லிட்டு வரேம்மா. அவள் அப்போ வீட்டில் இருந்துட்டு வேணும்னே வராமல் இருக்கா. அப்போ வேறு யாருமா இருந்தால் கூட நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன், நான் போய் கேட்டிருக்க மாட்டேன், பேசியிருக்க கூட மாட்டேன். இவங்க போய் தான் நான் உரிமையாக போய் குறி சாலை அப்படி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கிட்டு வந்தேன். ஆனால் அவள் அப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. எனக்கே தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வாங்கிட்டு வந்ததுலேருந்து. நான் திருப்பி இன்னைக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வரேன்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஆமாம் இப்படிலாம் ஆயிடுச்சு தான். நான் ஆஸ்பத்திரியில் உடனே போய் பார்த்துட்டு வரவா? பேசாமல் இரு. அங்கிட்டு போனீன்னு அங்கே பிடிச்சடிக்கவா உனைய? கிருஷ்ணா வேண்டாண்டி, உன் வேலை என்னமோ அதை பாரு. இனிமேவாது ஒழுங்கா இரு. 4 பேர்கிட்ட திட்டு வாங்கணும் நமக்கு நான் தேவையா? பேசாம நீ வீட்டில் இரு. வீட்டுக்கு வந்தோடனே வேணா போய் பாரு. நான் ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே நினச்சிட்டே ஃபீல் பண்ணேம்மா. கனவெல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி கெட்டதாகவே இருக்கு. என்னடா நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு புலம்பிட்டு இருந்தேன். கடைசியில் சேம் அதே மாதிரியே நினச்ச மாதிரியே நடந்துருச்சுமா. இல்லைம்மா, அவளை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தா தான் எனக்கு தூக்கமே நீ ஏதோ பண்ணுமா, சொல்கிறத நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்க. ஐயோ, அம்மா வந்து வேற எப்படி சொல்லிட்டு போகுதே. அடக்கடவுளே, தேவையில்லாமல் பண்ணியாச்சோ. பேசாமல் இருந்திருக்கலாமோ? சேவனேன்னு இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. போய் தான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வருவோமா? வேறு வழி இல்லை, போய் பார்த்துட்டு வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நாம் வீட்டில் இருக்கிறது தான் தப்பு. போய் ஏதாவது பேசி அடித்து சமாதானம் பண்ணி அவகிட்ட நல்லா பேசிட்டு அது வருவோமா? கௌதம் வந்தானா கொன்றுவான் என்ன. ஏண்டி நீ இப்படி பண்ணதில்ல பாரு அப்படின்ட்டு. நான் என்ன பேசுனேன்? இவ எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? லாஸ்ட்டில் பழியெல்லாம் என் மேலே தூக்கி போட்டாங்க எல்லாரும். என்ன உங்கள் அம்மா வந்துட்டு போகுது? அருவிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். எதுக்கா தெரியல. நான் திட்டிட்டு வந்ததுல இருந்து சாப்பிடாம இருந்திருப்பா போல. அவங்க அம்மா என்னைய திட்டிட்டு தெரியுது. எங்க திட்டிட்டு தெரியுறா அவ? ஊருக்குள்ள எல்லாம் எல்லாருக்கிட்டையும் என்னை திட்டுதான். அதான் அம்மா வந்து சொல்லிட்டு போகுது. அப்படியா பேசுறாவ? ஆமாவா? என்னடி சொல்ற? உண்மைக்குமே வா? உண்மைக்குமே தான். வர வழி பூரா அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்களா, இது மாதிரி திட்டிட்டு தெரியுது, உன் மக என்ன பண்ணா வச்சான்னு. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. உன்னையே திட்டிட்டு திரிறாளா? அவ மகளுக்கு முடியலன்னா நீயா கிடைச்சா? உன்னை எதுக்கு அவ பேசணும்? இரு, இப்போ போய் நான் பார்த்துக்கிறேன் அவளை. ஐயோ, ஏற்கனவே அவங்க மனசு கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்காங்க. திருப்பி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேணாம், விட்டுருங்க. தோட மனசு கஷ்டப்படுறவ அதுக்கேண்டி உன்னையே ஊருப்புறம் பேசிட்டு தெரியணும்? இவளை சும்மா அப்படியே விட்டுட்டே இருந்தா இவ ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்படியே விடுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. இரு, அவளை போய் 2ல ஒன்று கேட்காம விடுறது இல்லைன்னா. வேண்டா, பேசாம விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாத விஷயம்? இது தேவையில்லாதது. இப்படி விட்டுட்டு ஒன்னொன்னு விட்டுட்டு போனா என்ன ஆகுறது? உன் வேலையை நீ பாரு, நான் பார்த்துக்க. பேசாம இருங்க அத்தை, நான் சொல்லிட்டேன். அடிப்பொடி, இப்பதான் பேசாம இருக்கணுமாம்ல.
ஐயோ, இவங்க வேற பஞ்சாயத்தை கிளப்ப போறாங்க. கௌதம்கிட்ட சொல்லிட்டாது ஹாஸ்பிட்டல் போவோம், சொல்லாம போனாலும் திட்டுவான். இப்போ எதுக்குடி முசு முசுன்னு அழுதுட்டு இருக்கா? எல்லாம் உன்னால வந்தது. தேவல வேலை பண்ணாத. என்ன ஒரு 1000 ரூபாய் சேலைக்கு இப்படி அழுதுட்டு உன் உடம்ப கெடுத்துட்டு சாப்பிடாம கொள்ளாம என்ன? உன்னை கடைக்கு நான் கூட்டிட்டு போனேன்னா 1000 ரூபாய் என்ன, 5000, 10,000, 15,000 கூட நான் வாங்கி கொடுப்பேன். 1000 ரூபாய் சேலைக்கு அழுதுட்டு இருக்கா 2 நாளா. சி, வாய மூடு. திரும்ப திரும்ப அழுதுட்டு இருக்காத அருவி, நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா. சுத்தர எனர்ஜியே இல்லாமல் இருக்கான். டாக்டர் சொல்கிறாங்க, திட்டுறாங்க. ஒய்ஃபை கவனிக்கவே மாட்டீங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உன்னை கவனிக்காம நான் இருக்கேன்? எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், சாப்பிடு, இந்த வெயில் டைமுக்குலாம் நல்லா சாப்பிடுன்னு. காய வச்சு அழுக வச்சு தூக்கி தான் எரிஞ்சிட்டு இருக்க. டாக்டர் திட்டுவாங்க என்னையே. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா அருவி அம்மா. டைமுக்கு நான் அப்பப்போ கால் பண்ணி வேற கேட்பேன், சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. அதுக்கெல்லாம் ஆமாங்க சாப்பிட்டேங்க, ஆமாங்க சாப்பிட்டேங்கன்னு சொல்லிட்டே இருக்கீல்ல. ஏங்க இப்போ திட்டிட்டு இருக்கீங்க? அவ அப்படி பேசிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. உங்களால தான் பிரச்சனையே. அவளை திட்டுறதோ என்ன திட்டுறதோ விட்டுருங்க. யாரால பிரச்சனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. யாராலங்க? உங்களால தானே அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். நீங்க தானே. என்ன சொல்றீங்க? நான் அவ்வளோ பிரச்சனைக்கு காரணமா? நான் எதுக்கு காரணம்? ஆமா, நீங்க இல்லாம பின்ன யாரு? எல்லாமே உங்களால வந்தது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அங்க போகக்கூடாது, பர்த்டேக்கு போவேணான்னு சொன்னது யாரு? நீங்க தானே. இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. போகலன்னு தானே என்ன திட்டுறா. சாரி வாங்கி கொடுத்தும் போகலன்னா வீட்டில் எல்லாரும் போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இந்த ஊரில் போகாத ஆள். அப்போ அவளுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும், அதனால தான் திட்டுறா. எல்லா காரணமும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை முதல்ல நான் போக வேணான்னு தான் சொன்னேன், சரியா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற? ஆமாம் அருவி, நான் தான் போக வேணான்னே. எனக்கு போங்க உன்னை அனுப்புறதுக்கு பிடிக்கல, போதுமா? அதுக்காக தான் நான் உன்னை போக வேணான்னு சொன்னது காரணம். இப்போ எங்கே வந்து முடியுது பாருங்க. யார் மேலே? என் மேலே பழி தூக்கிட்டு என்ன ஒரு மாதிரி நினச்சிட்டு போகிறா. எல்லாரும் முன்னாடி உங்களை நான் சொல்ல முடியுமா? இவர் தானே உங்களை தப்பாக நினச்சிடுவாங்க. நான் வாய் மூடிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்ல வேண்டியதானே, இவர் தான் என்ன போக வேணான்னு சொன்னாருன்னு. பின்ன என்கிட்ட யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் பதில் பேசியிருப்பேன்ல. நீ சொல்லாமல் விட்டதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டியதானே, இதில் எனக்கு என்ன இருக்குது? சரி, இப்போ அமைதியாக இரு, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்.